ரூ. 30,000 சேல்ஸ் பண்ணோம்னா இன்னைக்கு 200 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ வருஷத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டேன் ஒரு 200 கோடி ஆக்சுவலி நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவுட்லெட்ஸ் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா 200 கோடி டேன் ஓவர் எப்படி வருதுன்னா ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வராங்க. லாஸ்டா ஒரு 6 மந்த்தா நாங்க அனலைஸ் பண்ணதுல என்ன வந்ததுன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு எங்க அவுட்லெட்ஸ்குள்ள வரது இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க ஹெல்த்தினாலே இன்னைக்கு மறந்துட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா இன்னொரு கோவிட் வந்தா திருப்பி நம்மளுக்கு ஞாபகம் வரும். சேட் வந்து ஒரு ட்ரெடிஷனலான ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஆனா இப்ப சேட் உள்ள கொண்டு வரோம். ஏன் கொண்டு வரோம்னா இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து சேட் எதிர்பார்க்கறாங்க. அப்ப அதை ஏன் மில்லட் சேட்டா இருக்கக்கூடாது? நான் கொடுக்குற பூரியை மில்லட்டா கொடுக்குறோம், நான் கொடுக்குற சுண்டல் கொடையில எல்லாம் மில்லட் பேஸ்ல கொடுக்குறோம். ஜூஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜூஸ் வந்து ராவா கருப்பட்டி ஜூஸ் லான்ச் பண்ணோம், ஓடவே இல்லை, யாரும் வாங்கல. ஆனா இப்ப நிறைய கடையில ஜூஸ் கவுண்டர் இருக்கு, ஆனா ஒயிட் சுகர் போட்டு தான் கொடுக்குறோம். ஏன்னா கமர்ஷியலி வி வாண்ட் டு சக்சஸ். ஏன்னா அது சக்சஸ் பண்ணாதான் காஃபி எங்களால கொடுக்க முடியும், ஸ்நாக்ஸ் எங்களால கொடுக்க முடியும். இன்னைக்கு மார்க்கெட் விட்டு நாங்க வெளில போக விரும்பல. ஸோ அதனால we have some compromise. எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்னன்னா நாங்க எவ்வளவு தூரம் எங்களால உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு அடுத்து நாங்க லான்ச் பண்ண போறது வந்து ஆர்கானிக் ஸ்டோர் லான்ச் பண்றோம். ஏன்னா எல்லா அவுட்லெட்டுமே ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஸோ உள்ள வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு சும்மா வெளில போறாங்க. நிறைய பேர் நாங்க பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு நாங்க அனலைஸ் பண்ணதுல அது தெரியுது எங்களுக்கு பேசிக்கா. அப்ப சும்மா ரஃபா ஏன் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் பண்ணக்கூடாது? வரவங்க சும்மா போக கூடாது. லேடிஸ் எல்லாம் வந்து வெறுமனே கையில் எடுத்துட்டு போறாங்க. அரிசி கூட ஆர்கானிக் அரிசி கொடுக்கலாம், ரைஸ் கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம், மசாலா கொடுக்கலாம். இதெல்லாமே இன்னைக்கு லான்ச் பண்றோம். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதுவும் லான்ச் பண்றோம். ஒரு 20 அவுட்லெட்ஸ் சைன் பண்ணி உள்ள வரவங்க வந்து சும்மா வெளில போக கூடாது. ஒரு 160 ப்ராடக்ட்ஸ் உள்ள வைக்கிறோம். 160 ப்ராடக்ட்ஸ் வைக்கும் போது ஹிட்ஸுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், ஹிட்ஸுக்குன்னு ஒரு ஜோன் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா குழந்தைங்க சும்மா வெளில போறாங்க, அப்ப அவங்க அதை போகும்போது எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே நான் வந்து செக்மெண்ட்ஸா ஒர்க் பண்ணி தான் சும்மா வைக்கிறோம். இது வந்து ட்ரையல் தான் பண்றோம். இது வந்து ஹிட் ஆகாத எங்களுக்கு தெரியாது. பட் வி கேன் ட்ரையல். ஏன்னா எங்களுக்கு அவுட்லெட்ஸ் இருக்கு ஆல்ரெடி. எங்க ட்ரையல் பண்ணி பாக்குறோம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லா அவுட்லெட்லயும் ஃப்ரான்ச்சைசி போடுறோம். இப்படிதான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ராடக்ட்ஸும் காஃபி தான் நம்ம திக்கா இருக்கும், டேஸ்டா இருக்கும். டீ வைக்க தெரியாது, டீயை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. காஃபிலாம் கொஞ்சம் தெரியும், பாட்டி தாத்தா பண்ண காலம். என் ஊர் வந்து தாயல்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமங்க. ஸோ அங்கேருந்து வந்து எஸ்ஆர்எம் படிக்க வந்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி இப்போ தாயல்பட்டி பண்ணைப்பால்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பால் கேனோட செட்டப் இருக்கும். பாலோட கேனோட செட்டப்பை பெருசாக பண்ணிட்டு ஒரு 30 ஃபீட்டுக்கு இருக்கும் அந்த பால் கேன் மட்டும். ஸோ அது இப்போ தான் புதுசாக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்னன்னா இன்னைக்கு மில்கோட சோர்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு பெரிய கார்பரேட் கையில போயிடுச்சு. ஸோ பசும்பாலுக்கான ஒரு சோர்ஸ் இல்லை. இப்போ பசும்பால் ஸ்வீட்ஸ், பசும்பாலோட டீ காஃபியை வந்து ப்ரொமோட் பண்ணி எடுத்துட்டு வரணும் தான் பண்ணி. இப்போ ஒரு 7-8 பிரான்ச் சென்னையிலே பண்ணிட்டோம். இன்னொரு 12 பிரான்ச் 13 பிரான்ச் சைன் பண்ண போறோம். எல்லாமே எங்க கருப்பட்டியோட கிளைண்ட்ஸ் தான் இதுல வராங்க. ரூ. 30,000 சேல்ஸ் பண்ணோம்னா இன்னைக்கு 200 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ வருஷத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டேன் ஒரு 200 கோடி ஆக்சுவலி நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவுட்லெட்ஸ் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா 200 கோடி டேன் ஓவர் எப்படி வருதுன்னா ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வராங்க. லாஸ்டா ஒரு 6 மந்த்தா நாங்க அனலைஸ் பண்ணதுல என்ன வந்ததுன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு எங்க அவுட்லெட்ஸ்குள்ள வரது இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க ஹெல்த்தினாலே இன்னைக்கு மறந்துட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா இன்னொரு கோவிட் வந்தா திருப்பி நம்மளுக்கு ஞாபகம் வரும். சேட் வந்து ஒரு ட்ரெடிஷனலான ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஆனா இப்ப சேட் உள்ள கொண்டு வரோம். ஏன் கொண்டு வரோம்னா இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து சேட் எதிர்பார்க்கறாங்க. அப்ப அதை ஏன் மில்லட் சேட்டா இருக்கக்கூடாது? நான் கொடுக்குற பூரியை மில்லட்டா கொடுக்குறோம், நான் கொடுக்குற சுண்டல் கொடையில எல்லாம் மில்லட் பேஸ்ல கொடுக்குறோம். ஜூஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜூஸ் வந்து ராவா கருப்பட்டி ஜூஸ் லான்ச் பண்ணோம், ஓடவே இல்லை, யாரும் வாங்கல. ஆனா இப்ப நிறைய கடையில ஜூஸ் கவுண்டர் இருக்கு, ஆனா ஒயிட் சுகர் போட்டு தான் கொடுக்குறோம். ஏன்னா கமர்ஷியலி வி வாண்ட் டு சக்சஸ். ஏன்னா அது சக்சஸ் பண்ணாதான் காஃபி எங்களால கொடுக்க முடியும், ஸ்நாக்ஸ் எங்களால கொடுக்க முடியும்.